அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிந்து, இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட சுத்தி சுத்தி விளையாட ரொம்பவே நல்லா இருக்கு. கிளம்பி வெளியே போகலாம்னு சொன்னா எங்க போனா இந்த சித்து? என்னமோ நேத்துல இருந்தே சரியில்லை. ஒரு மாதிரி எல்லா ரூமையும் சுத்தி சுத்தி வாரான். காட்டேஜ் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை இந்த காட்டேஜுக்கு செக்யூரிட்டியா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களோ? வரட்டும் வரட்டும் கேட்கலாம். சித்து, ஐயோ வாரம் வாரம். சித்துவும் கிளம்பிட்டான். டேய் சித்து, ரெட் கலர் கோட்டு, வாவ் சூப்பரா இருக்கடா. ஐயோ ரொம்ப அழகா இருக்கான். சேச்சே சிந்து அப்படியெல்லாம் இல்ல இல்ல, ஏன் புருஷன் அதெல்லாம் சைட் அடிக்கலாம். ஏய் பக்கத்துல வந்துட்டான், கண்டுக்காத மாதிரி நின்னுக்கோ. இப்படியே திரும்பி நிக்கலாம். வந்ததும் கிளம்பிட்டியான்னு பின்னாடி கொடி. ஓகே ஓகே சிந்து, அப்படியே நின்னு சித்தி என்ன பண்றான்னு பார்க்கலாம். எவனா இருக்கும் என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல. நானும் 2 டேஸா வாட்ச் பண்ணேன். இந்த காட்டேஜ் சுத்தி சுத்தி தான் வந்தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உஷாராயி நாம சுத்தி ரவுண்ட் அடிச்சா எவனையுமே காணோம். ஷோ, அவன் நம்மளதான் வாட்ச் பண்ணானா இல்ல சும்மா சுத்திக்கிட்டு இருந்தானாங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. இல்ல நம்மள பார்த்ததும் திரும்பி பார்க்காம போனான். அப்பனா இல்ல ஏதோ ஒரு சம்திங் தான். இன்னுமா பக்கத்துல வராம இருக்கான்? ஏய் எருமை, இன்னுமாடா என்ன பார்க்கல? பார்த்ததுக்கு இந்நேரம் சிந்துன்னு கூப்பிட்டு இருக்கணுமே. அப்படி என்னதான் பண்றான்? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசுவோம். நம்மளோட டீடைல்ஸ் யாரும் எதுவும் சொன்னாங்களான்னு முதல்ல நம்மளே சொல்லல. எதுக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போன் இல்ல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுவோம். லேப்டாப் ரைட். என்னடா இது? பின்னாடி கூட வந்து ஓய் சிந்துன்னு கூப்பிடுவான், அப்படியே ஹக் பண்ணுவான்னு என்னென்னமோ யோசிச்சா இவன் என்ன நம்மள பார்த்தானா இல்லையா? பாக்குற மாதிரி நடுவுல தானே நிக்கிறோம். நம்மள எப்படி பார்க்காம ஒருவேளை போயிட்டானா? ஏய் இன்னைக்கு மட்டும் என்கிட்ட பேசாம நீ வெளியே போயிருந்த அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். எங்க இருக்கான்? அட மாடே, என்னடா பண்ற? கனெக்ட் ஆயிடுச்சு. பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்துட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? அச்சச்சோ. கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ கோபால். ஹாய் சார், குட் மார்னிங். மார்னிங். என்ன ஒர்க் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பர் சார். சார் நீங்க சொல்லிருந்தீங்கல்ல ESK கம்பெனில இருந்து சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். குட் ஜாப் கோபால். அப்புறம் என்ன பாக்கணும்னு யாரும்? ஆமா சார், மலர் கம்பெனில இருந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னாங்க. நான் சார் ஊர்ல இல்ல 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டேன் சார். நான் எங்க போயிருக்கேன் என்னன்னு சொன்னீங்களா? சார் அதை நீங்க எங்க கிட்டயே சொல்லலையே. போயிட்டு வந்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமால. ஓகே நம்ம ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாதோ? ஆமா சார், எல்லாரும் என்கிட்ட தான் கேட்டாங்க சார் எங்க போயிருக்காங்கன்னு. நானே தெரியலன்னு தான் சார் சொன்னேன். ஓகே கோபால், வந்துடுவேன். இன்னொரு 4-5 டேஸ்ல வந்துருவேன். வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே சார். அப்புறம் கோபால், கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருந்தா மெசேஜ் கூட வேண்டாம், உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார், கண்டிப்பா. அப்புறம் என்ன யாரும் பார்க்கணும்னு சொன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சார் நீங்க CCTV அப்பப்போ செக் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா கோபால், ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்கு அப்பப்போ நான் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதான். கோபால், எப்பவும் போல ஆபீஸ் கனெக்டிங்ல நான் இருப்பேன். நீங்க பண்ற ஒர்க்கை எனக்கு கரெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். வச்சுடவா? ஓகே சார். பாவி, என்னதான் பார்க்க ஆசையா வந்தேன்னு பார்த்தா அந்த லேப்டாப்ல வீடியோ கால். சித்து கனெக்டிங் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். இப்ப வருவான். பக்கத்துல வந்து என்ன சிந்து கிளம்பிட்டியான்னு கேட்பான். நாம அப்பா மாதிரி திரும்பிக்கலாம். சிந்து திரும்பிக்கோ. சித்தார்த் இப்ப வந்து என்ன பண்ற, உன் ட்ரெஸ் அழகா இருக்கு, வெளியே கிளம்பிட்டியா அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்பான். திரும்பிக்கோ. ஓகே. அப்பனா நாம இங்க வந்தது நம்ம ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாது. அப்பனா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட யாரும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. வேற யாரா இருக்கும்? சரி ஓகே, அடுத்து நம்ம கண்ணுல படாமையா போயிடுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. திரும்பவும் நம்ம காட்டேஜ ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்னடா இது, இன்னுமா நம்மள பார்க்கல? திரும்பியே பாத்துருவோம். சித்து கிளம்பிட்டியா? சித்து என்ன பார்க்காமயே நீ என்னாச்சு? நம்ம இப்படி நிக்கிறது கூடயுமா பார்க்காம போறான்? எதுக்காக நம்மள அவாய்ட் பண்றா? சித்து. சிஸ்டர், சொல்லுங்க மேம். வாசுகி கூட வந்தவங்கள கூப்பிடுங்க. ஓகே மேம். சிஸ்டர், நான் சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஓபியை கூப்பிடுங்க. ஓகே மேம். வாசுகி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நோ மேம், இதோ வந்துறேன். ஓகே.
மேம். திரு கம். மேம் கூப்பிட்டீங்க. ஒரு நிமிஷம். வாசுகி செக்அப் முடிஞ்சது. ஒரு 2 மினிட்ஸ் அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே மேம். மேம் ஆனா பேபி கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் திரு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம் நான் வரலாமா? வாசுகி கம். வாசுகி. மேம். வாசுகி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். கன்ஃபார்ம் தானே? எஸ் மேம். திரு, சொல்லுங்க மேம். வாசுகிக்கு ஸ்கேன் பார்த்தாச்சு. ஓகே மேம். இன்னையோட 50 நாள் ஆயிடுச்சு. 50? ஆமா திரு. மேம் ஸ்கேன் பார்த்துட்டீங்க, எல்லாம் ஓகேவா? அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். மேம் என்ன மேம், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் வராங்க. எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் அவ்வளவு தூரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமும் படுறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரெகுலரா டே பிளட் செக்அப். இப்போ இதெல்லாம் தாண்டி உங்க குழந்தை நல்லபடியா ஃபார்ம் ஆயிருக்கு. திரு, இப்ப ஸ்கேன் பார்த்ததுல எல்லாமே ஓகே. 50 நாள் ஆயிடுச்சு. பேபியோட ஹார்ட் பீட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கண்டிப்பா 3 or 5 months வாசுகி கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட்ல? கண்டிப்பா திரு. அதுக்காக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லல. கொஞ்சம் டிராவல் பண்றது, வெளியே எங்கேயும் போறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பா 5 மாசத்துக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஐயோ மேம், அது என்ன 5 மாசம் 10 மாசமோ? நான் பாத்துக்கிறேன் என் வாசுகிய பத்திரமா. ஓகே திரு. வாசுகி இப்போ உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ்? அப்பப்போ தலை சுத்துது மேம். ஓகே. இனி வாமிட் இதெல்லாம் இருக்கலாம். வாமிட்டுக்கும் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன். வாமிட் ரொம்ப இருக்கு, அதனால உங்களால சாப்பிட முடியல, ரொம்ப அசதியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை காலையில நீங்க தூங்கி எழுந்ததுமே போட்டுக்கோங்க. ஓகே மேம். மேம் அடுத்த செக்கப்க்கு 1 மாசம் கழிச்சு வாங்க. 1 மாசமா? இல்ல மேம், அப்பப்போ வந்து ஏதாவது ஒண்ணுனா. அது சரி, உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணிடுறீங்களா? எனக்கு ஓகே தான் மேம். ஏன்னா ஓகேவா? இல்ல இங்க இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா. திரு, ரொம்ப பயப்படாதீங்க. விடுங்க, அவங்க அவங்காட்டுக்கு ஃப்ரீயா இருக்கட்டும். வெயிட் தூக்குறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, டிராவல் பண்றது, அப்புறம் மாடிப்படி ஏறி இறங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி வாசுகி எப்பயும் போல இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே மேம். வாசுகி, டேப்லெட்டை கரெக்டா சாப்பிடுங்க. ஜூஸ் நல்லா எடுத்துக்கலாம். ஜூஸா சாப்பிட்றதுக்கு பழமா அப்படியே மென்னு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. 1 மாசம் கழிச்சு செக்அப்க்கு வாங்க. இல்லாட்டி ஊடகூடி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தா கண்டிப்பா யோசிக்கவே வேண்டாம். மேம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே திரு. மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு வாசுகி? இல்ல, எனக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்து நீங்க பண்ணி இப்ப மாசமாவும் ஆயிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ட்ரீட்மெண்ட் நான் பாக்குறது பெருசு இல்ல, அதுக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் பெருசு. சரி ஓகே, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் செக்அப் அப்போ பார்க்கலாம். ஓகே மேம். மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே திரு. சரிங்க மேம், அப்படியே நாங்க கிளம்பலாமா? டேப்லெட் மட்டும் வாங்கிக்கோங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வெளியே கொடுத்துருங்க. ஓகே மேம். மேம் என்ன திரு? இல்ல இப்போ வரும்போது கார்ல கூட்டிட்டு வந்துட்டேன். போகும்போது இல்ல மேம், டிராவல் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் கார்ல கூட்டிட்டு போலாமா? இல்ல கூட்டிட்டு போகவே கூடாது. ஐயோ மேம், அப்புறம்? கண்டிப்பா திரு, டிராவல் பண்ணவே கூடாது. இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து உங்க வீட்டுக்கு உங்க ஒய்ஃபை தூக்கிட்டே போயிடுங்க. தூக்கிட்டேவும்? ஓகே மேம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பக்கத்துல தான், நான் வாசுகியை தூக்கிட்டே போயிடுறேன். என்ன தூக்கிட்டு போறீங்களா? கண்டிப்பா மேம், நான் பாத்துக்கிறேன். மேம். வாசுகி, எனக்கு உண்மையிலே உன்னை நினைச்சு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு மேம். ஐயோ வாசுகி, நீ பயப்படாத, நான் இதுக்கு இருக்கேன். இங்க இருந்து வீட்டுக்கு மட்டும் இல்ல, அடுத்து நீ எங்க போகணும்னு சொன்னாலும் நான் தூக்கிட்டு போய்க்கிறேன். சரியா போச்சு. ஓகே தானே மேம், தூக்கிட்டு போலாமே. ஐயோ, உங்க ஒய்ஃப் தாராளமா தூக்கிட்டு போலாம். ஆனா நான் வாசுகியை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்னது 10 மாசம் உங்களோட கவனிப்பை எப்படி தாங்கிக்க போறாளோ. ஓ திரு, இங்க இருந்து உங்க வீடு 3-4 கிலோமீட்டர் இருக்குமா? அங்க வரைக்கும் தூக்கிட்டே போயிடுவீங்களா? இல்ல டிராவல் பண்ண கூடாது. இங்க பாருங்க, ரிலாக்ஸா இருங்க. முடியலப்பா, கார்ல தாராளமா கூட்டிட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. லாங் டிரைவ் தான் வேண்டான்னு சொன்னேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சதா? ஓ லாங் டிரைவ். ஓகே மேம், ஆனா எங்க வீடு 5 கிலோமீட்டர் இருக்கும். மேம், நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீ பொண்டாட்டியை இப்படிதான் பாத்துக்கணும்னு. அதனால நம்ம எப்படி யோசிச்சு பேசினாலும் அவங்களோட ஒரே பதில், நான் பாத்துக்கிறது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சு போச்சுமா. ஆமா மேம். சரி ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு. திரு, கார்ல கூட்டிட்டு போனாலும் சரி, இல்ல தூக்கிட்டு போனாலும் சரி, இப்போ இங்க இருந்து இடத்த காலி பண்றீங்களா? அடுத்த ஓபி வெயிட்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சீவா இருக்கிறவங்க தான் செக்அப்க்கு வருவாங்க. அவங்கள இந்த அளவுக்கு காக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. ஐயோ மேம் வேண்டாம். இதோ நான் இப்பவே கிளம்பிட்டேன். வாசுகி வா போலாமா?
போலாங்க. ஏ மேம் 10 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணுவாங்க, நீ சும்மா மெதுவாவே நடந்து வா. அடப்பாவமே, சரிதான். ஆனாலும் இதுவும் அழகா தான் இருக்கு. ஏய் சிந்து, என்னம்மா? என்ன நான் கேக்குற சித்து, என்ன நான் கேக்குற? சிந்து, சித்தார்த்த நான் இங்க இருக்கிறது நீ கவனிக்கவே இல்லையா? அது அது வந்து சொல்லுடா, கவனிக்கலையா இல்ல பார்த்தும் கண்டுக்காத மாதிரி போறியா? இல்ல அது சிந்து. என்னடா அவ்வளவுதானா? அவ்வளவுதான் இல்ல? இல்ல சிந்து. நான் உனக்கு அதுங்குள்ள போர் அடிச்சிட்டேனா? ஏய் என்ன பேசுற? என்ன சொன்ன நீ? என்ன கிளம்ப சொன்னியா இல்லையா? நானும் ரெடி ஆகி உனக்காக நின்னுகிட்டு இருக்கேன். நீ வந்ததை பார்த்துட்டு என்ன கூப்பிடுவேன் திரும்பி நிக்கிற. வந்த, கால் பண்ண, பேசுன. சரி அடுத்தாது என்ன பாப்பேன்னு பார்த்தா அப்பவும் கண்டுக்காம வெளியே கிளம்பிட்ட. இல்ல சிந்து. சித்து, என்ன பார்க்கல கண்டுக்கல அப்படின்னு மட்டும் நீ சொல்லிடாத. பக்கத்துல நிக்கிற 4-5 ஸ்டெப் தள்ளி அப்படி நிக்கிற. நீ என்ன பார்க்கலன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏய் இல்ல இல்ல அது வந்து நீ தள்ளி போ. சிந்து. தள்ளி போன்னு சொன்னேன். சிந்து. சொல்லு, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு போய் சொல்லாத. உன் மனசுல எதுவும் இல்லாம இப்படி நான் நிக்கிறது கூட கண்டுக்காம நீ போக மாட்ட. என்ன பிரச்சனை? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஆபீஸ்ல. உனக்கு ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ பேசுறத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். வேற என்ன ஆச்சு? இல்ல சிந்து, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பொய் சொல்றேல சித்து, என்கிட்டயே நீ பொய் சொல்றேல. இதையும் என்கிட்ட மறைக்கிற. நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். காட்டேஜ் சுத்தி சுத்தி வர்றது, ரூம் ஃபுல்லா போய் செக் பண்றது, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் அதெல்லாம் இல்ல, அது வந்து சித்து என்கிட்ட உண்மையை மட்டும் பேசு. என்னன்னு சொல்லு. இல்லம்மா. ஏய் சிந்து, உன் போன். இருக்கட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ இப்போ என்கிட்ட பேசு. என்ன பிரச்சனைங்கறத சொல்லு. பிரச்சனைன்னு இல்ல இல்ல, நம்ம வாட்டுக்கு சிந்து கிட்ட ஏதாவது சொல்லி அப்புறம் அவ ஏதாவது பயந்துட்டோம் கண்டிப்பா உடனே இங்க இருந்து கிளம்புவோன்னு சொல்லுவா. அடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் அவளால நிம்மதியா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்த போவேவும் யாரோ வந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா. அதுவே இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு, நம்ம ரூமுக்கு யாராவது வந்திருப்பாங்களான்னு. இதுல சிந்து கிட்ட நான் ஏதாவது சொல்லி இல்ல இல்ல, சிந்துவோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பாழாயிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சித்து, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். ஏய் சிந்து, என்ன நீ ஏதோ ஒரு யோசனை? உன்னை எங்க கூட்டிட்டு போலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அதுல என்னையே மறந்துட்ட? இல்லம்மா, அது எப்படி நான் மறப்பேன்? இங்க பாரு சிந்து. ஏய், பக்கத்துல வராத. சிந்து. வராதன்னு சொல்லிட்டேன். நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுது. என்னங்கறத என்கிட்ட சொல்லிட்டு பேசு. இது வரைக்கும் பேசாத. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியல, அப்படி என்ன யோசனையில இருக்கேன்னு தான் தெரியல. இங்க பாரு சிந்து. பேசாத. ஏதாவது என்கிட்ட சொல்றதா இருந்தா பேசு, இல்லாட்டி பேசாத. ஏய் சிந்து, சிந்து இங்க பாரு சிந்து. ச்சே, தப்பு தப்பு, ஏன் மேலதான் தப்பு. சிந்து உள்ள ரூம்ல இருக்கிறது கூட கவனிக்காம சித்தார்த் அப்படி என்னோட உனக்கு சிந்தனை? யோசனை ஃபுல்லா வேற மாதிரி போயிடுச்சு. நீ இந்த நிலைமையில இருந்த உங்களை யார் ஃபாலோ பண்றதும் கூட உனக்கு தெரியாமையே போயிடும். ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? சித்து ரிலாக்ஸா இரு. அப்புறம் சிந்துவை கஷ்டப்படுத்த கூடாது. ஐயோ சிந்து, சாரிடி. இப்பவே போனா இன்னும் கோபப்படுவா. ஒரு 1/2 hour 1 hour ஆகட்டும். டேய், அது வரைக்கும் எதையுமே யோசிக்காத. சிந்துவை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் எதா இருந்தாலும். சித்தார்த் சித்தார்த், இல்ல நீ இப்படி பண்ண வேணா எதிர்பார்க்கல சித்தார்த். மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மிரட்டுறது நீயா இருக்காதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா என் பொண்ணு கூட நீ இருக்கிற மாதிரி போட்டோ சென்ட் பண்ணி சித்தார்த் என் நம்பிக்கையை பூரா போக வச்சிட்ட. எப்படி சித்தார்த், எப்படி உனக்கு இப்படி மனசு வந்தது? என்னதான் இருந்தாலும் நீ நான் வளர்த்த புள்ளன்னு நினைச்சேன். நம்ம வீட்டு குழந்தை உனக்கு இருக்கும்னு நினைச்சேன். நான் என்ன பழி வாங்குறதுக்காக என் பொண்ணை வச்சு இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை சித்தார்த். இல்ல இல்ல சித்தார்த் முதல் இங்க வரட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். இப்போதைக்கு அங்க நம்ம பொண்ணு சேஃபா இருக்கணும். அதுக்கு நம்ம சித்தார்த் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. கேக்குறேன் சித்தார்த், கேக்குறேன். உனக்கு என்ன இந்த ஆபீஸ் தானே வேணும்? எடுத்துக்கோடா. எனக்கு இதெல்லாம் முக்கியமே இல்ல. என் குடும்பம், என் குழந்தைங்க முன்ன இதெல்லாம் என் கால் தூசிக்கு பெருமானடா. என் கால் தூசிக்கு எல்லாத்தையும் எழுதி உன் மூஞ்சில தூக்கி போட்டு என் பொண்ணு இங்க வரட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ரத்னப்பா. என்னடா என்ன இவ்வளவு கோபமா இருக்காரு? வீட்டுல எல்லாம் மனசே நல்லாதான் இருக்காரு. ஆபீஸ்க்கு வந்தது என்னதான் நினைப்பாருன்னு தெரியல. எப்ப பாரு டென்ஷன்ல இருக்காரு. ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்புறம் என்னவா இவருக்கு? டேய் சக்தி, டேய் சக்தி. அப்பா. என்னடா வந்து மோடு மாதிரி நிக்கிற? எதுக்காக வந்த? எதுக்காக கூப்பிட்ட? அது 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 வந்து என்னடா வந்து போயிங்கிற? அப்பா எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துருச்சுப்பா.
என்ன என்ன மறந்துட்டியா? இல்லப்பா, உங்க டென்ஷனை பார்த்து. ஷோ, ஏன்டா ஏன் நீ உசுர எடுக்கிற? மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டியா? முடிஞ்சதுப்பா. அப்போ போய் ஒர்க்க பாரு. ஓகே ஓகேப்பா. எதுக்கு இவர் இவ்வளோ டென்ஷனு? நாம மட்டும் திட்டு வாங்கினா எப்படி? இல்லையே, இது மனசுக்கு திருப்தியா இருக்காதே. இரு, ஐயோ, ஹாஸ்பிட்டல் போறேன்னு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையே. வீரானா நல்லா வீட்லயே டேரா போட்டான். இருக்கவே இருக்கான் நம்ம ஜீவா. இதோ இப்பவே வர வைக்கிறேன். என்னடா இன்னும் நின்னுகிட்டே இருக்க? நான் போன்னு சொல்லி half an hour ஆயிடுச்சு. அப்பா, நான் வந்தே half an hour ஆகலப்பா. சக்தி. ஹலோ, ஹாய் மாமா. வந்துட்டான்டா முட்டை கண்ணு முழிய. டேய், இப்ப எவடா உன்கிட்ட கேட்டா ஹாய்? இப்ப நீ வந்து ஹாய் சொல்லுன்னு சொன்னேனா? சொல்லுடா, சொன்னேனா? அது வந்து மாமா காட்டெருமை, எருமை காடு. ஹாய், ஹலோ ஜீவா. என்னடா என்ன நடக்குது? தெரியலடா, மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்ல வந்த. ரத்னாப்பா என்னன்னு தெரியல, திடீர்னு பயங்கர டென்ஷன்ல திட்டினாரு. நான் மட்டும் திட்டு வாங்கினா எப்படி? அதனாலதான் உன்னையும் கோர்த்து விட்ட. போட்டு போவி என் தங்கச்சி புருஷனு. ஏண்டா ஸ்கூல் பையனோட நீ? மிஸ் ஒரு ஆளை எழுப்பி விட்டதும் பக்கத்துல உள்ள பையனு இவனும் பேசினா மிஸ் அப்படின்னு சொல்லி அவனையும் சேர்த்து எழுப்பி விடுறதுக்கு. ஆமாண்டா, நான் இன்னும் ஸ்கூல் பையன்தான். காட்டுருமை, வெளியவா உன காட்டுன்னு காட்டுற. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? என்ன எதுன்னு சட்டு புட்டுன்னு கேட்டுட்டு வா போவோம். ஏண்டா கேட்காமையே கத்துறாரு, இதுல இன்னும் கேட்க வேற செய்யவா? அப்படியே என்ன பண்றது? வேற யாரையாவது கூப்பிட்டு. அடப்பாவி, ஏன்டா இந்த வேலை? நாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும்னு. போதும் போதும். சரி, என்ன ஏதுன்னு பாருடா. ரத்னாப்பாவா இவ்வளவு டென்ஷனா நான் பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாக்குறேல, நல்லா பாத்துக்கோ. ஜீவா, அங்க போடுறோம் என்ன எதுக்குடா பாக்குற? அவர் பாரு முறைக்கிறாரு, திட்ட போறாரா? இல்லடா, நீ என்ன சொல்றேன்னு கேட்ட அப்படியேவும். ஏய், முறைக்கிறாரா, அங்க பாரு. பாக்குறேன்டா, ஏன் கத்துற? ஆளை பாரு, குருன்னு பாக்குறத. நல்ல வேலை என் தங்கச்சிக்கு அண்ணனா பிறந்தேன், அக்காவா பிறந்திருந்தேன். டேய், உன் தங்கச்சியை டீலிங்ல விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். இல்ல, என்னதான் பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? சவுண்ட் பார்ட்டி சவுண்ட குடுக்கறாரா? சரி வா, அப்படி திரும்பி பார்க்காம ஓடிடலாம். அத நீ என்ன பாக்காதடா, இந்த மனுஷன் அப்புறம் என்னதான் திட்டுவாரு. இல்ல, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனே தெரியலடா. ரத்னப்பா, ஆபீஸ்க்கு வர்றதே லேட்டு, வந்து ஒர்க் பார்க்க உட்கார அதை விட லேட்டு. இப்படி மீட்டிங் ஏதாவது போயிட்டு வந்தா அதுக்கு மேல ஒர்க் பார்க்க லேட் ஆகும். இந்த விளக்கண்ணையில இப்படி ஆளுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருங்க. ஐயோ ரத்னப்பா, நான் சிரிக்கவே இல்ல. வேணா சிரிடா, சிரி. என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது, நீயும் பார்த்து சிரி. ஐயோ, என்னாச்சு இவருக்கு? முந்தியெல்லாம் வைரப்பாதான் இப்படி திட்டுன்னு திட்டுவாரு. இப்ப பார்த்தா ரத்னப்பாவும் ஆரம்பிச்சிட்டாரா? நான் ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னடா முளை மாடுது மாதிரி ரெண்டு பேர் நிக்கிறீங்க? மாமா, அது ஒண்ணு இல்ல. என்ன அடுத்து ஒர்க்குன்னு. இத வாரேன்டா, வார பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்கறேன். இருக்கட்டும் ரத்னப்பா, நாங்க ரெண்டு பேரா பழகிக்கிறோம். போங்கடா, போங்க, வெளியே போங்க. மாமா, ஆபீஸ விட்டா? இல்ல, இந்த ரூம விட்டான்னு. ஆபீஸ விட்டு போனா கூட நீங்க சந்தோஷப்படுவீங்கடா. போங்கடா ரெண்டு பேரும் ஆபீஸ விட்டு. ஐயோ ரத்னப்பா. ஏய், கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்களேன்டா. மாமா கண்டிப்பா சித்தார்த்து பேசுறாங்கிற டென்ஷன்ல தான் இருக்காரு. அதனாலதான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம். மாமாட்ட இத பத்தி இல்ல பேசணும். நீ எதுக்குடா இதுல தலையிடுற? என் பொண்ணு இல்லடா உள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறா அப்படி இப்படின்னு ரொம்ப கத்துவாரு, டென்ஷன் தான் ஆவாரு. மாமாக்கு இப்ப சிந்து நல்லபடியா இங்க வரணும், அந்த எண்ணம் மட்டுமே மைண்ட்ல இருக்கறனால மாமா கண்டிப்பா எதையுமே யோசிக்கல. ரத்னமாமா, ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம சொத்தும் சரி, நம்ம சிந்துவும் சரி எப்பவும் பத்திரமா தான் இருப்பாங்க. சித்தார்த்துக்கு கால் பண்ணி பேசினாதான் அவன் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை ஆகும். நம்ம ஏன் சிந்துக்கு கால் பண்ணி பேசக்கூடாது? நார்மலா அப்பப்ப கால் பண்ணி என்னடா பண்ற ஏதுன்னு கேப்பா. ஆனா நாம கால் பண்ணி சிந்து சித்தார்த்த இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்ல ஒருத்தன் வாட்ச் பண்றான், போட்டோ எடுக்கிறானா, அதை இன்னும் ரெண்டு பேரும் கவனிக்காமையா இருந்திருப்பாங்க. நாம ஏதாவது ஒரு விதத்துல பேச்சு கொடுத்து அவங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாப்போம். ஓகே, இது நல்ல ஐடியா. ஃபர்ஸ்ட் சிந்துவுக்கு கால் பண்ணலாம். ரத்ன மாமாக்கு இப்ப நம்ம என்ன சொன்னாலும் கண்டிப்பா புரியவே புரியாது. ஏன்னா பொண்ணு பாசம், நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோங்கிற ஒரு வேகத்துல இதுக்கெல்லாம் காரணம் சித்தார்த்துங்கிற எண்ணமே வந்துருச்சு. இனி கண்டிப்பா ரத்ன மாமா மனசை மாத்த முடியாது. சித்தார்த்தும் சிந்து இங்க வந்ததும் அவங்க ரெண்டு பேரையும் நேர்ல பார்த்து பேசும்போது கண்டிப்பா எல்லாமே சரியா இருக்கும். இப்போதைக்கு மாமா கிட்ட பேசுறது ரொம்ப வேஸ்ட் தான். நம்ம போய் சிந்துக்கு கால் பண்ணுவோம். டேய் காட்டெருமை, என்னடா இப்படி திட்டுறாரு? ஐயோ, அப்படி என்னடா டென்ஷனு? எல்லாம் உன் தலைய பார்த்துதான். எப்ப பாரு இந்த கேவலமான ஹேர் ஸ்டைல்ல வர்றேல, அதனாலதான் மாமா கொடுப்பு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய், இது என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல்ரா.
இதெல்லாம் நான் யாருக்காகவும் எவருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். ஆமாடா, பெரிய இந்த கொள்கை தான். டேய், இத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, போங்கடா 2 பேரும் வெளிய. இதுக்கு மேல இருந்தோம் நார் நாரா கிழிச்சு நார் அடிச்சு தொங்க விட்டுருவாரு. போயிடலாமா? ஆனாலும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஆமாண்டா, இல்லாட்டி தனியா இவ்வளவு திட்டு நானா வாங்கியிருக்கணும். இப்ப நீயும் சேர்ந்து வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் குளு குளு குளுன்னு இருக்கு. இருக்கும் இருடா, என் தங்கச்சிட்ட சொல்லி பாயாசம் போட சொல்ற. சொல்லு முந்திரி பாதாம்லாம் நிறைய போட சொல்லு. ரத்னப்பா, ஓகேப்பா, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க வெளியே போறோம்ப்பா. போ. அப்படியே அந்த வைரத்தை வர சொல்லிட்டு போ. எதுக்குப்பா இன்னும் டென்ஷனா இருக்கா? வைரப்பாட்ட காமிக்கணுமா? சக்தி, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. உங்க தம்பி இப்ப எங்களை திட்டினதை விட ரொம்ப கேவலமா கூட திட்டலாம். தப்பே இல்லப்பா. இதோ போனதும் வர சொல்றேன். போடா. சரிங்கப்பா. ஜீவா. ரத்னமாமா, இந்த ஆபீஸ் பத்தின டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இல்ல நீ வர வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணு. கால் பண்ணதும் கொண்டு வா. மாமா, டாக்குமெண்ட்னா? ஆபீஸ் டாக்குமெண்ட்னா எதுன்னு தெரியாதா? இந்த ஆபீஸோட பத்திரம், ஸ்கெட்ச், எல்லா டாக்குமெண்ட்டும் மொத்தமா ஃபைல் பண்ணி இருக்கும். அதை எடுத்து வை. கால் பண்ணும்போது கொண்டுட்டு வா. மாமா ரிஜிஸ்டர் பண்ண தயாராயிட்டாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் ரத்னப்பா, எதுக்காக டாக்குமெண்ட்லாம் இப்ப எடுக்க சொல்றீங்க? அது ஆபீஸ் பார்த்து நான் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரத்னப்பா, அதுக்கு எதுக்கு டாக்குமெண்ட்? சக்தி, தேவைப்படுது. நீ பாரு, கேள்வி கேட்கறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா கிளம்புங்க. சக்தி, நீ போய் உன் வேலையை பாரு. ஜீவா, நீ டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்க பாரு. அப்புறம் வைரத்தை வர சொல்லிட்டு நான் சொல்ற வரைக்கும் இந்த ரூம்ல யாரையும் விடாதீங்க. ஓகே? ஓகேப்பா. ஓகே மாமா. சரி, கிளம்புங்க. டேய் வா. டேய் பசங்களா, ஐயோ, நான் கோபப்படுறது தப்புதான்டா. நான் கோபப்படாம நார்மலா உங்ககிட்ட பேசினேன். கண்டிப்பா என்ன பிரச்சனை, சித்தார்த் இப்படி மிரட்டுறது, நம்ம சிந்து அங்க ஆபத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். உங்ககிட்ட சொல்றதுனால ஒண்ணு இல்லடா, ஆனா அதனால நம்ம சிந்துவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஆமாண்டா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சித்தார்த் சொன்னபடி கரெக்டா இருப்பான், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன். கண்டிப்பா சிந்துவை நல்லபடியா இங்க கூட்டிட்டு வந்துருவான். ஆமாடா, கூட்டிட்டு வந்துருவான். இப்ப கூட டெய்லி 4-5 தடவை சிந்து போன் பேசுறா. அப்பான்னு, அங்க போனேப்பா, இங்க போனேப்பா, இப்படி சுத்தினேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இந்த இடம் அவ்வளவு அழகா இருக்கு. இப்படிலாம் ஒவ்வொரு டைமும் போன் பண்ணும்போது அவ சந்தோஷமா பேசும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அந்த சந்தோஷம் நம்ம சிந்து கிட்ட அப்படியே இருக்கணும்டா. நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லி அதனால சித்தார்த்து கோபப்பட்டு சிந்துவை ஏதாவது இல்லடா, நினைச்சு கூட பார்க்க முடியாது. சிந்துவை அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பார்த்து அவன் மேல தூசி கூட படாத அளவுக்கு வளர்த்தோம். ஆனா நம்ம புள்ள நம்ம யாருமே இல்லாம அங்க ஒத்தையில தனியா கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான்டா யார்கிட்டயும் சொல்லல. இப்ப வைரத்துக்கிட்ட சொல்ல போறேன். நான் அவனும் சைன் பண்ணாதான் இந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். வைரம் என்ன சொல்ல போறான், எது சொல்ல போறான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவனை சரின்னு சொல்ல வைக்கணும். அவன் சரின்னு சொல்லி நாளைக்கு இந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது சித்தார்த்துக்கிட்ட அடுத்த நிமிஷம் என் பொண்ணை கூட்டிட்டு இங்க வாடான்னு சொல்லுவேன். வர வைப்பேன். கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷம் என் சிந்து இங்க வரணும். வர வைக்கிறேன். வைரம், நான் பேசினா மறு பேச்சு நீ பேச மாட்ட, அந்த ஒரு நம்பிக்கையில நான் பேசுறேன்டா. ஆனா நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நம்ம சிந்துவுக்காக நீயும் சரின்னு தான் சொல்லுவ. ஆபீஸ் என்னடா பெரிய ஆபீஸ், நம்ம உடம்புல தெம்பு இருக்கு, நம்ம பிள்ளைங்க நமக்கு இருக்காங்க. திரும்ப இது மாதிரி ஒண்ணு என்ன 10 ஆபீஸ் உருவாக்கலாம். கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும். ஆனா நம்ம பொண்ணு நமக்கு முக்கியம்டா, நமக்கு முக்கியம். அண்ணே, வைரம், கடவுளே, வைரத்துக்கிட்ட பேச தைரியத்தை கொடு. அது மாதிரி நான் பேசுறதுக்கு அவன் சரி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவான். இருந்தாலும் அத பேசுவோம். அண்ணே, வைரம் வாடா. இதோ. என்ன? ஒண்ணு இல்லையே. இல்ல, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, நேத்துக்கு நான் ரொமான்டிக் கேளாக்கோன்னு என்னென்னமோ பண்ண, இன்னைக்கு என்ன பச்சை பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்க? அது நேத்து வலியக்காவும் கருப்பியும் திட்டினதோ ஒரு கோபம் வேகம் அதெல்லாம் வந்துச்சா? அதனாலதான் நம்மள மீறி என்ன அப்படின்னு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஓஹோ, அப்பனா இன்னைக்கு நான் அப்படி நடந்துக்க கூடாதுங்க. ஏமா? இல்ல, அது வந்து அவ்வளவுதானா? ஒரே நாள் தானா? என்னங்க, அது வந்து சரி, ஓகே விடு. வராதத போட்டுட்டு வான்னு சொன்னா வருமா? என்னது? அதான் லவ்ஸ். நான் உங்களை லவ் பண்ணதான் செய்யறேன்.
ஓ அப்பனா அதை லவ்னு சொல்லக்கூடாதோ? நேத்து நீ சொன்ன மாதிரி ரொமான்டிக். இங்க பாருங்க. ஏ நான் ஒண்ணும் பார்க்கவும் வேண்டாம், நீ பேசவும் வேண்டாம். இப்ப என்ன, உனக்கு ஒரு வேகம் வரணும் அவ்வளவுதானே? அது கவலையே படாத. இதோ இப்ப போனதோ வள்ளியக்கா கருப்பி கிட்ட சொன்னா போதும். அப்புறம் அவங்க பேசுற பேச்சுல இன்னைக்கு திரும்ப ரொமான்டிக்கால மாறிடுவ. என்ன என்ன பாக்குற? ரொம்ப பண்றீங்க. நானா? நீங்க தான். ஓய் உன்னை விடவா? இது பேசாம நல்ல பிள்ளையா இருந்த என்ன, கொஞ்சம் கூட பாவன் பார்க்காம, ஒரு வயசு பையன் கூட பார்க்காம புடிச்செடுத்து என்னென்னமோ பண்ணி அடிப்பாவி முத்தம்லாம் கொடுத்து. சரிதான், வெக்கம் வரையா? இங்க பாருங்க, நேத்து நடந்தது அதோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. ஆமாமா சொல்லக்கூடாது. சரி ஓகே வா போலாம். எங்க அதுங்கள? ரூம்க்கு தாமா. ஏன் இங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம்? இல்ல இல்ல போன ரூம்ல வச்சுட்டு வந்திருக்கேன். அங்க போனா அப்படியே பையங்களி கிட்ட பேசிட்டு. என்னண்ணா என்ன பாக்குற? பேசுவீங்க பேசுவீங்க, அப்படி பேசுவீங்க. அப்படியெல்லாம் நான் பேச விட்ட மாட்டேன். பாத்துடலாமா? பாத்துடலாம். கண்டிப்பா பேசுவேன். வாங்க வாங்க, இப்பவே ரூம்க்கு போலாம். இங்க எப்படி பேசுறீங்க நான் பாக்குறேன். அவ்வளவு கான்பிடென்டா? ஆமா ஆமா. சரி இரு, இப்பவே கால் பண்ற. இப்பவே வா. போன் ரூம்ல இருக்கு. யார் சொன்னா? கையில தான் இருக்கு. கையில வச்சுட்டு அப்படி ஏதாவது சொன்னா நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தேன். இல்ல இல்ல நீ சரிப்பட்டு வரமாட்ட. இதோ இப்பவே கால் பண்ற. என்னங்க? இடி இதோ கால் பண்ற. பாரா, கால் பண்றேன்னு சொன்னதுமே கால் வருது. பாத்தியா, நான் நினைச்சதுமே பையங்களி கால் பண்றா. இங்க பாருங்க அது. இரு பேசுறேன் பாரு. இங்க பாருங்க இங்க பாருங்க, வேண்டாம் பேசாதீங்க. வீரானா இப்பதான் வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசணும். இரும்ப வீரானா கால் பண்றானா? என்னவா இருக்கும்? யாருங்க? என்னாச்சு? என்னங்க யாரு வீராண்ணா? ஏய் மீதியாரு. நான் பேசிக்கிறேன்.